ஐடியுடைய 11வது ஆண்டு தொடக்க விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் ஹைடெக் குழுமத்தினுடைய நிறுவனர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஐயா பி கணபதி PABL அவர்களையும் அவர்களை இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். அவர்களோடு செல்வ கணபதி நிர்வாக இயக்குநர் அவர்கள் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய செல்வ கணபதி PABL MPA அவர்களையும் ஹைடெக் குளோபல் கம்பெனி அவர்களையும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஜி பெரியசாமி MPPS MCS MPA நிர்வாக இயக்குநர் புதுக்கோட்டை முத்துமீனாட்சி ராவுகளை அவர்களையும் வாழ்த்துறை வழங்க இருக்கக்கூடிய ஹைடெக் குட்வில் ஐடியுடைய முதல்வர் அவர்களையும் இந்த ஹைடெக் குட்வில் ஐடியை இளையவர்களும் குருவர்களும் பெற்றும் இங்கே நடைபெற்றுள்ள இந்த ஐடியிலே கனவுகளை சுமந்து வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள், தாய்மார்கள், மாணவர்கள் மற்றும் இங்கே பணிபுரிகின்ற அலுவலர்கள், பணியாளர்கள் ஹைடெக் குளோபல் நிறுவனத்துக்கு உறுதுணையாக இருந்து கடந்து கொண்டுள்ள அத்துணை பேருக்கும் ஹைடெக் குட்வில் ஐடியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். அம்மகத்துவம் பொருந்திய இவருள்ள வாழ்த்துறை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நமது ஹைடெக் குளோபல் நிறுவனத்தின் தலைவர் ஐயா பி கணபதி PABL அவர்களின் வாழ்த்துக்களோடு இன்றைய தினம் சிறப்பாக நடைபெறும் என்று 2024-25 ஆண்டிற்கான முதலாம் ஆண்டு வகுப்புகள் துவக்குவதற்கு வரவேற்று நடத்தி கொண்டிருக்கும் ஐயா அவர்களின் ஆசீர்வாதத்துடனும் அனைத்தும் சிறப்பாக அமைய அனைவரும் எல்லாம் உள்ள இறைவனும் குதிரை விநாயகரும் வணங்குகிறேன். இன்று முதலாம் ஆண்டு துவக்க விழாவில் எண்ணற்ற கனவுகளோடு தன் பிள்ளைகளை எந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க போறோம், எப்படி படிக்க வைக்க போறோம். நம்ம 8th முடிச்ச பசங்க பிள்ளைகள் இருப்பாங்க, 10th முடிச்ச பிள்ளைகள் இருப்பாங்க, 4th முடிச்ச பிள்ளைகள் இருப்பாங்க. எல்லாரையுமே நம்ம அடுத்து நம்ம ஸ்கூல் படிக்க முடிச்சிட்டோம், அடுத்து நீ காலேஜ் படிப்பு, அடுத்து அதுக்கு மேல வந்து பையனை எப்படி கொண்டு போறோம் அப்படிங்கிறது தீர்மானிக்கிறது பெற்றோர்களாக நீங்கள் தான் தீர்மானிக்கிறீர்கள். அவங்க எப்படி இருக்க போறாங்க. ஏன்னா ஸ்கூல் படிச்சுட்டாங்க, முடிச்ச உடனே நம்ம வந்து அடுத்து வந்து 8வது படிக்கிறார். அவரு படிச்சு முடிச்ச உடனே இங்க வந்து நம்ம காலேஜ்ல வெல்ட்ரோ அல்லது பிளம்பர் 1 இயர் கோர்ஸ் முடிச்ச உடனே இந்திய கவர்மெண்டோட NCVT சர்டிபிகேட் இஷ்யூ கொடுத்துறாங்க. அதை வச்சு நம்ம இந்தியா ஃபுல்லா எங்க வேணாலும் ஜாப் வேலைக்கு வந்து போக முடியும். அது இல்லாம முடிச்ச உடனே 8வது படிச்ச உடனே அடுத்த 1 இயர்ல ஒரு வீட்டுக்கு சம்பாதிக்கக்கூடிய ஒரு சோர்ஸை வந்து பசங்களால உருவாக்க முடியும், ஒரு வேலைக்கு போக முடியும். அவங்களால காலேஜ் போனாங்க அப்படின்னா காலேஜ் போய் அங்கே 3 வருஷம் படிக்கணும், மாசத்துக்கு 8வது படிச்சு முடிச்ச உடனே 1 இயர்ல நீ வேலைக்கு போகலாம். அது தொழிற்கல்வியில மட்டுமே முடியும். தொழிற்கல்வியை பொறுத்தளவு நமக்கு முடிச்ச உடனே எண்ணற்ற கம்பெனி வந்து வேகன்சி இருக்கு, நிறைய நிறுவனங்கள்லாம் கூப்பிடுறாங்க. 10,000ல இருந்து மினிமம் 15,000 சம்பளம் வரைக்கும். இப்போ ரீசெண்டா 15,000 சம்பளத்துக்கு கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா இந்த நம்ம 5 வருஷம் மேற்படிப்பு படிச்சு மேல போறவங்க முடிச்சுட்டு வரும்போது 5 வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 8,000ல இருந்து 10,000 சம்பளம் வாங்குவாங்க. ஆனா நம்ம ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. இதை தேர்ந்தெடுத்து நீங்க வந்திருக்கிறது ரொம்ப வாழ்த்துக்கள். ஏன்னா வந்த உடனே நமக்கு வரணும். நீங்க ஒவ்வொருத்தரும் வந்து பசங்க கூடியாவது நம்ம விட்டுட்டோம், காலேஜ் வந்து சேர்த்துட்டோம், இனிமே வந்து அவங்க பார்த்துக்குவாங்க, நமக்கு எதுவும் தேவை அப்படின்னு மட்டும் பெற்றோர்கள் நீங்க ஒதுங்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் பையன் வந்து காலேஜ் வரானா அப்படிங்கிறத நீங்களே வாட்ச் பண்ணணும். ஏன்னா சில பேர் எல்லா பசங்களையும் வந்து நல்ல பசங்க இல்லைன்னு நான் சொல்லலை, ஆனால் அவங்க சூழ்நிலை அப்படி பார்த்தோம். சூழ்நிலை வந்து சில பேர் வந்து வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சேருவாங்க, இல்லை வெளிப்பழக்கம் ஏதாவது இருக்கும்,
அவங்களோட சேர்ந்து காலேஜ் வர மாதிரி வந்துட்டு வெளியில போயிடுவாங்க. அந்த மாதிரி எதுவும் வெளியில போயிட்டா படிப்பு வேஸ்ட் ஆயிடும். நாங்க ஒவ்வொரு நாளும் உங்களை கண்காணிப்போம். நாங்க ஒவ்வொரு நாளும் பையன் வந்து காலேஜுக்கு வரல அப்படின்னா இங்க இருந்து ஐடில இருந்து உங்களுக்கு கால் வரும். ஏன்னா ஃபோன் நம்பர் முடிச்ச உடனே உங்களுக்கு ஃபோன் நம்பர் அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல ஃபோன் நம்பர் கலெக்ட் பண்ணிடுவாங்க, உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. நீங்க அதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஏன்னா சில பேரண்ட் வந்து நடைமுறையில் இருக்கதை சொல்றேன். என் பையன் வந்து இன்னைக்கு வேலைக்கு போயிட்டான் சார், நாளைக்கு வருவேன் அப்படிங்கிறாங்க. இல்லை 2 நாள் 1 வாரம் வேலைக்கு போயிட்டான், வீட்டுக்கு குடும்ப சூழ்நிலை அதனால வேலைக்கு போயிட்டான் வந்துடுவேன் அப்படின்னு வந்து நீங்க தள்ளி போடாதீங்க. ஏன்னா எல்லாருமே கஷ்டப்படுற சூழ்நிலை, எல்லாருமே அந்த ஐடியை வந்து சேர்க்கறது பார்த்தீங்கன்னா எல்லாருமே அன்றாட கூலி வேலை விவசாயம் இப்படி பார்க்குறோம். நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுதான் அடுத்து நம்ம இருந்த சூழ்நிலை இருக்கக்கூடாது. நம்ம பையனாவது ஒரு நல்ல நிலைமைக்கு ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்கணும், நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும், நம்ம அக்கா தங்கச்சி வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்கு உறுதுணையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் நம்ம வந்து படிக்க வைக்கிறோம். நல்லெண்ணமா நினைச்சு நல்லதை நினைச்சு நீங்க நினைச்சீங்கன்னா உடம்பு அதுக்கேற்ற மாதிரி செயல்படும். இல்லை நீங்க தீய செயல்படுனா அதுக்கேற்ற மாதிரி தான் செயல்படும். நீங்க ஒரு உடம்பு சரியில்லாத நேரத்துல கூட நம்ம ஒரு பிடிச்ச விஷயம், இப்போ ஒரு ஒரு நடிகர்களோட படம் வந்து பிடிக்கும் அப்படின்னா அந்த படத்துக்கு வந்து போகணும் அப்படின்னா உடம்பு ஒரு காய்ச்சல் இருக்க நேரத்தோட போகணும், அம்மா போகணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே நம்ம ஒரு செயல்பாடு வந்து மாறும். உடம்பு வந்து அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும். அதே மாதிரிதான் உடம்பும் உடம்பு வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதால் நம்மளால ஆக முடியும். குறிப்பிட்ட அளவுக்கு மீறினால் அமிர்தம் நெஞ்சு. அதே போலதான் அதே மாதிரி என்ன யூஸ் பண்ணணுமோ அதை யூஸ் பண்ணணும். பசங்க வந்து அந்த மொபைல் போனை எப்படி அதிகமாக யூஸ் பண்ண விடாதீங்க. யூஸ் பண்ணாம என்ன பண்றாங்க, நல்லா வர்றாங்களா, படிக்கிறாங்களா அப்படின்னு நீங்க செக் பண்ணுங்க. இதுல ஸ்கூல்ல படிக்கிறது ரெகுலர் ஹோம்ஒர்க்கை நான் யார் அன்னைக்கு முடிச்சிருவேன் அப்படிங்கிற பசங்க கைதுக்கு பார்ப்போம். இப்ப ஜாயின் பண்ணதுல நான் ரெகுலர் ஸ்கூல் படிக்கிறேன், ஸ்கூல் படிக்கும்போது நான் ரெகுலர் ஹோம்ஒர்க்கை அன்னைக்கு நான் படிச்சிருவேன், சொல்லி கொடுப்பாங்க, சார் சொல்லி அனுப்புவாங்க, நான் அன்னைக்கு படிச்சிருவேன் அப்படிங்கிறது யாராவது இருக்கீங்களா? யாருமே இல்லையா? ஆனா சரி, இனி இப்ப இதுவரைக்கும் இல்லாம இருக்கலாம், இனிமே அந்த மாற்றத்தை கொண்டு வாங்க. நீங்க நாங்க என்ன சொல்லி கொடுக்குறோமோ ரொம்ப நேரம் கரெக்டா ½ சொன்னதை திரும்ப படிக்க வைங்க. ஒரு ½ 1 hour பசங்களை கண்காணிங்க, உட்கார வச்சு படிக்க வைங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட் ஆகிய உங்களுக்கும் நான் திரும்ப சொல்றது, நீங்க விளையாட்டுத்தனம் எல்லாருமே விட்டு விளையாட்டு, இந்த வயசுல வந்து விளையாட்டு சொல்றதை கேட்க மாட்டோம். எங்கேயுமே எந்த காலேஜ்லயும் இல்லாத அளவுக்கு ஐயா அவர்கள் ஆரம்பத்துல வந்து இங்க காலேஜ் வந்து ஓபன் பண்ணும்போது இங்க பாத்தீங்கன்னா திருமயத்துல இருந்து இங்க நம்ம காலேஜ் வர்றதுக்கு பஸ் வசதி கிடையாது. வேற எங்கிருந்து பக்கத்துல இருந்து வந்து எங்கேயுமே பஸ் வசதி கிடையாது. பஸ் எப்பயாவது கவுன் பஸ் வரும். இதெல்லாம் வந்து ஐயா ஒரு டைம் வந்து அதை பால் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா, நம்ம கிராமத்துல இருந்து வர்றாங்க, ரொம்ப கஷ்டப்பட்ட சூழ்நிலை வர்றாங்க, அவங்களுக்கு வந்து ஏதாவது வசதிகள் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பஸ்ஸை வந்து பஸ் வசதி ஆரம்பிச்சுன்னா ஃப்ரீ சர்வீஸ். அந்த பஸ் திருமயத்துல நம்ம காலேஜ் வரைக்கும் கொண்டு வந்து காலேஜ் கூப்பிட்டு வர்றது, இங்க இருந்து கூட்டிகிட்டு போறது, ரெண்டுமே ஃப்ரீ சர்வீஸா. இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து எந்த பேமெண்ட்டும் கட்ட போறது கிடையாது. ஆனா ஒரு பஸ்ஸை வந்து நீங்க மெயின்டைன் பண்ணா கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபா செலவாகும் வருஷத்துக்கு. ஸ்கூல் பஸ்னா ஒவ்வொரு சீட்டுக்கு காசு 300 to 400 ரூபா. ஒரு 70,000 ரூபா வந்து சீட்டுக்கு அந்த அப்ரூவல் கட்டணும். அதுக்கு இன்சூரன்ஸ் எடுக்கணும்னா 65,000 ரூபாய் இன்சூரன்ஸ் ஆகும். அதுக்கு வருஷம் எடுத்து செலவு பண்ணணும்னா அது கிட்டத்தட்ட 70,000 ரூபாய் 80,000 ரூபாய் செலவாகும். ரெகுலரா வந்து மாசத்துக்கு 3 டைம் டீசல் போடணும், 15,000 ரூபாய் டீசல் போடணும். இதெல்லாம் இப்போதுமே வந்து ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்காங்க. எதுக்காகனா நம்மளோட கிராமத்தில் வந்து சிங்கப்பூருக்கு நம்ம உருவாக்கப்பட்ட நிறுவனம். சிங்கப்பூருக்கு வந்து ஒவ்வொருத்தரும் எண்ணற்ற ஒரு 1000 லட்சக்கணக்கான மக்களை வந்து ஐயா அவர்கள் 45 ஆண்டுகளுக்கு மேலாக சிங்கப்பூருக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நல்லா சரி, இதை படிச்சு முடிச்ச உடனே ஒரு நம்ம ஐடி ஸ்டூடெண்ட்டுக்கே ஒரு சலுகை வச்சிருக்கோம். அந்த சலுகையில உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவோம். எல்லாமே சிறப்பாக உங்களுக்கு நடக்கும். இந்த ஐடியை தேடி வந்த அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். மறுபடியும் ஐயா அவர்களுக்கும் மற்றும் நம்ம அனைவருக்கும் வந்தவர்களுக்கு அனைவரோட வாழ்த்துக்கள் தெரிவித்துக் நிறுவனர் மற்றும் தலைவர் பி. கணபதி BABL அவர்களை சிறப்புரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
நான் மெக்கானிக்கு, நான் வந்து நீ ஏதாவது நான் முட்டினாரு, நான் கலந்துக்கிறவர் அப்படின்னு சொல்லணும். அது மனிதனாக பிறந்தா ஏதாவது ஒரு தொழில் அவனுக்கு தெரியும். அந்த ஐடி வந்து அது அதாவது வந்து இந்த சர்க்காரம் வந்து நூற்றாண்டு ஒரு காலம் அவ்வாறு வந்துட்டு ஏதாவது ஒரு பயங்கர ஒரு அமௌண்ட் கிடையாது. அவ்வாறு வைத்திய பணிக்கு வெளியிருந்தாலும் ஐடி குரு காலம் உங்களுக்கு எப்போ வாய்ப்பு கொடுக்குது. அந்த ஒரு தொழிலில் வந்து ஆர்வமாக இருக்கும் செய்யணும். அப்ரண்டிஸாக வேலை செய்யணும். தொழில் பழகுவராங்க. தொழில் பள்ளி படிக்கிறீங்க, அப்புறம் வந்து தொழில் பழகுவரமாக வேலை செஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு வயசு ரொம்ப கம்மி. ஏன்னா எல்லாருமே பேருந்து 15-16 இருக்கு. அது ஒரு 18 வயசு ஆனால் தான் நீங்கள் வந்து போய் எல்லாத்தையும் வேலைக்கு போகிறதுக்கு உங்களுக்கு பாஸ் பண்ணாமல் இருப்பாங்க. நீங்கள் வேலைக்கு போக முடியும். அந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து வீட்டில் உட்காந்துக்கிட்டு அப்பா அம்மாவுக்கு சொல்ல விடுக்காம அப்பாவோட பிள்ளைங்களுக்குலையும் உட்காந்து பொழுது போக்காம ஏதாவது ஒரு நிறுவனத்தில் சேர்ந்து பயிற்சி எடுத்துட்டீங்கன்னா இப்போ எத்தனை பேர் படிக்கும் வெல்டிங்கெல்லாம் நல்லா அடிக்கிறாங்க. நம்ம இந்த வெல்டிங் படிச்சுன்னா வெல்டிங் பிரிவில் சேர்ந்து ஏதாவது ஒரு பட்டறையில் சேர்ந்து வெல்டிங் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க ப்ராக்டிக்கலாக. அப்போ நீங்கள் ஹிந்துக்களுக்கு போனீங்கன்னா அங்கே வெல்டருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அங்கே போனோம்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக எடுத்தோம்னா ஜிபி லெவலில் அடிக்கணும். ஜிபி நேரடியாக நீங்கள் நிற்கணும். அது மாதிரி எல்லாம் உதவி செய்யுங்க. எப்பவுமே ஒரு தொழில் முடிச்சவங்க அப்படியே தொழில்படுத்துவாங்க. மறுபடியும் அடுத்து அந்த அதே வேலையை அதே வேலையை ப்ராக்டிக்கலாக செய்வதற்கு முயற்சி பண்ணணும். அப்போ தான் ஒரு சிறப்பான எதிர்காலத்தை அடைய முடியும். இதை படித்தாலும் முடிஞ்சாலும் இதுதான் சிவனந்தி பயிற்சி அலுவலர். தலைமை திரு பி கணபதி பிஎம்ஏ அவர்கள், நிறுவன இயக்குனர் ஐட்டம் பிபிஎம் துவக்க நிறுவனம். திரு ஜி செல்வகணபதி பிஎம்ஏ எம்பிஏ அவர்கள், நிர்வாக இயக்குனர் ஐட்டம் பிபிஎம் துவக்க நிறுவனம். திரு ஜி பெரியசாமி எம்பிபிஎஸ் எம்சிஏ டி டயான் எம்பிஏ அவர்கள், நிர்வாக இயக்குனர் முத்து மீனாட்சி மருத்துவமனை மற்றும் எஸ் ராமச்சந்திரன் ஜி அவர்கள், முதல்வர் ஐட்டம் பிபிஎம் எம்பிஏ. நமது ஐடி 11ஆம் ஆண்டுகளாக வெறும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கே தொழிற்பயிற்சி முடித்த அனைவருமே மற்ற படிப்புக்கு இருக்கு என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்ற படிப்புலாம் நீங்கள் படிச்சுக்கிட்டு மேற்கொண்டு அப்டேட் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். புதுசாக என்ன வருமோ அதை நம்ம தெரிஞ்சு கொண்டே இருக்கணும். ஆனால் ஐடிஐ பொறுத்தவரை படித்து முடித்த உடனே உங்களுக்கு வேலை. இப்போ இங்கே படிக்கிற பசங்களுக்கு எலக்ட்ரீஷியன் சண்முகநாதன் ஏடிஓ, ஃபிட்டர் பிரபாகரன் ஜேடிஓ, பிளம்பர் அழகு ஏடிஓ, வெல்டர் சிவனந்தி ஏடிஓ. Subhanahu